கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துடைய ஃபர்ஸ்ட் செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:6 ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யாம் தோ யோனை நீயமாய் தொத்தரிப்பமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாமாலேலுயா துதி சாற்றிடுவாம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாமாலேலுயா துதி சாற்றிடுவாம். கடந்த நாட்களில் காண்மானி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் காண்மானி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை ஈந்ததால் தொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் எல்லாமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தானே பெருகினாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தானே பெருகினாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருந்தார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருந்தார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார் வரும் என்று நாம் அழைத்திடுவாம். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார் வரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்திரப்பேனே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருவோம். எனக்கு செய்தி ஒரு ஆழமான செய்தி வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும், இதைத்தான் நம்ம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும். இது ஒரு ஆழமான செய்தி. இதற்கு நீங்க தயவு செய்து ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். நான் சொல்றதை எழுதிக்கணும். மார்பி MORPHE ல ஒரு போடு மார்பி. இந்த மார்பி இருந்து வந்ததான் மார்பாலஜி எங்களுடைய ஒரு சப்ஜெக்ட். அது எம்பிரியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எம்பிரியாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகிறத 1வது நாள்ல இருந்து அந்த குழந்தை வெளியே வர அது என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும், அது ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கிறது வந்ததுங்கிறத கத்துக்கிறது மார்பாலஜி. சரி, எம்பிரியாலஜி. ஆனா இன்னைக்கு நம்ம போகிற வார்த்தை திரும்ப சொல்றோம், உங்க பேப்பர் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க, நான் சொல்றதை எழுதணும்.
மார்பி MORPHE மேல ஒரு கோட் மார்பி. மார்பிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வெளி தோற்றம், பிக்சடான தோற்றம்ங்க. பிக்சட்னா என்னதுங்க நான் உங்களுக்கு சொல்றேன். மார்பாலஜியை நாங்க எப்படி அதை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல் மைக்ரோஸ்கோப்ல அதை வச்சு பார்ப்போம். அந்த மார்பாலஜியில எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி 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 இருந்தா அது டியூபர்குலோசிஸ். புரியுதாங்க? இன்னைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தை கேட்டுக்கோங்க. ஆழமான செய்தி. நீங்க பைபிளோட உட்கார்ந்துருக்கணும், பேப்பரையும் பேனாவும் வச்சுக்கிறதும். நான் வச்சிருக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். இந்த தேவனுடைய ரூபமாய் என்கிறத நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி, இது வந்து இன்கார்னேஷன். இன்கார்னேஷன்னா கடவுள் மனிதனாக வருகிறோம். கடவுள் மனிதனாக வருகிறத தான் ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கடவுள் மனுஷனாக வர்றதுக்கு கடவுளுடைய தன்மையை நம்ம பார்க்க போறோம், அடுத்த மனுஷனுடைய தன்மையை பார்க்க போறோம். 2 வார்த்தையை தயவு செய்து எழுதிக்கோங்க. முதல் வார்த்தை மார்பை, MORPHE ஃபார்ம். இது வெளி தோற்றம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கும், அதுல ஒரு செல் இப்படி இது இருந்தால் இது டியூபர்குலோசிஸ். இன்னொரு காரியத்தை சொல்றேன், ஹிஸ்டாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹிஸ்டாலஜில ஒரு செல், எஸ் மார்பி, வெரி குட் டீச்சர், நல்லா போட்டிருக்கணும். ஹிஸ்டாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு செல் இருக்கு, அது கேன்சரா கேன்சர் இல்லையா அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு பார்த்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும். ஒரு நாவல் ஒருத்தர் எழுதினார். அந்த நாவலுடைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, ஃபைனல் டயக்னோசிஸ். ஃபைனல் டயக்னோசிஸ் ஒரு பாப்புலரான ஒரு ஆத்தர் எழுதினார். அவர் அது என்னன்ற கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நர்ஸ், ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அவளுக்கு திடீர்னு காலில் ஒரு கட்டி வந்துருச்சு. கடன்னு அந்த கட்டி வளருது. டாக்டருக்கு போன உடனே அவர் ஓபன் பண்றாரு, பயோப்சி எடுத்து அனுப்புறாரு. பயோப்சி அனுப்பும்போது அங்க வந்து 2 பெத்தாலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க தான் அந்த மார்பாலஜியை சொல்லணும். இந்த தோற்றத்தை பார்த்து இது என்னதுன்னு அவங்க சொல்லணும், மார்பாலஜி. ஒரு அந்த ஜூனியர் டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லி அவருடைய டயக்னோசிஸ் கொடுத்துட்டார். இப்ப இது கேன்சர் கட்டின்னு இவர் சொல்லிட்டாருன்னா அந்த பொண்ணுடைய காலை கட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு அழகான பொண்ணு, பிரில்லியன்ட். இந்த ஹாஸ்பிட்டல் அவ தான் ஸ்டார். இந்த ஸ்டாருடைய கால் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இத இன்னும் ஒரு சீனியர் பெத்தாலஜிஸ்ட் அனுப்புறாங்க. அவர் ரொம்ப வயதானவர். அவர் இதை பார்த்துட்டு சொல்றாரு, இது கேன்சர் கிடையாது, இது பினைன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இப்ப 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இது கேன்சரா நான் கேன்சரா? கேன்சர்னு வந்தான்னா உயிருக்கு ஆபத்து, அது காலை எடுக்கலனா. இது கேன்சர் இல்ல, இது நான் சாதாரண கிட்டினா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ல அது கரைஞ்சிடும். ஸோ கடைசியில் அந்த சீனியர் டாக்டர் தான் சக்சஸ் ஆனார். இது ஒரு கதை, இங்கிலீஷ் நாவல். அந்த நாவலுடைய ஹெட்டிங் என்னன்னா, ஃபைனல் டயக்னோசிஸ். இப்போ ஒரு தோற்றத்தை வச்சு தலையெழுத்தே மாறுது பாருங்க. அதுபோல இங்க தோற்றத்துல அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம். தேவனுடைய ரூபம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மார்பா வெளி தோற்றத்தை காட்டுகிறார். உண்மையா 24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவ்வளவுதாங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய தோற்றம் ஆவியா இருக்கிற தோற்றம். ஆனா உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த ஆவியா இருக்கிற தேவன்ல மாறாத தன்மைகளை நான் காட்டுறேன். இந்த மார்பாங்கிறது மாறாத தன்மை. என்னெல்லாம் இருக்குது அது அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பா இது நேச்சர். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளி தோற்றம் உள் தோற்றத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயம் இருக்கு. சரி, அந்த குணாதிசயத்தை பார்க்கிறதுக்கு இந்த தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேம், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப காணக்கூடாத ஒரு உலகம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம்
17வது வசனத்துல 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவளை அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாத ஒரு உலகம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா இருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சேம். எப்போ காணக்கூடாத உலகத்தில். காணக்கூடாத உலகங்கிறது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டு பண்ணினார். அந்த ஆதிங்கிறது என்ன காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் உண்டாகல, வானம் உண்டாகல, பூமி உண்டாகல, நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனா 2 பேர் இருந்தாங்க. யார்? பிதா, குமாரன். 2 பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, காணக்கூடாத தன்மைகளா இருந்தாங்க, ஆவியா இருந்தாங்க. இது வெளித்தோற்றம். அப்படி இருந்த வெளித்தோற்றத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணக்கூடிய உலகத்துல வந்த உடனே நம்மள போற மாறிட்டார். காணக்கூடிய உலகத்துக்குள்ள வந்த உடனே அவர் எப்படி மாறிட்டாருங்கிற இன்னொரு கிரேக்க வார்த்தை சொல்ல எனக்கு 2 வார்த்தை நம்ம கற்றுக்கணும். ஸ்கிமா, ஸ்கிமா, SCHEMA, ஸ்கிமா. ஸ்கீமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறக்கூடிய தன்மை உடையது. இந்த ஸ்கீமாக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு குழந்தைங்க, குழந்தை பிறந்தவங்க கையை காலை ஆட்டிட்டு போகணும், டக்கு 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 அழும், ஆளும். ஆனா கொஞ்ச நாள் அது வளர ஆரம்பிச்சு தவள ஆரம்பிச்சு. அது ஒரு இடத்துல இருக்காது, இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும். அந்த குழந்தை கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும், சேட்டை பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனாகும், பேச்சு மாறும், மூங்குல மிச்சம் எல்லாம் வந்துடும், எல்லாமே மாறும். அப்புறம் ஒரு வாலிபன் ஆயிடுவான். தவண்டுகிட்டு இருந்த பிள்ளை ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாமே மாறிக்கிட்டே வருது. அப்புறம் ஒரு மிடில் ஏஜுக்கு வருது, 40 வயசு. அந்த 40 வயசு ஆகும்போது கொஞ்சமா முதிர் தோற்றம் வர ஆரம்பிக்கும். மீசை நரைக்கும், மண்டையில முடி போயிடும். இன்னும் கொஞ்ச நாளான உடனே சரீரத்துடைய பவர் எல்லாம் கொஞ்சமா குறைஞ்சி திரும்ப அந்த முதல்ல அந்த குழந்தை மாதிரி இறக்குறைய மாதிரி நடக்க முடியாது. இந்த குழந்தைய நடக்கிறதுக்கு அப்பா தேவை இருந்துச்சு, இப்ப அந்த குழந்தைய நடக்கிறதுக்கு பேரன் தேவையா இருக்கும். இது மாறக்கூடிய தன்மையை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, ஸ்கீமா, SCHEMA. இந்த மாறக்கூடிய தன்மை வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது. காணக்கூடாத உலகத்தில் இருந்த அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, மார்பா, MORPHE, மாறக்கூடிய தன்மை இல்லாதபடி அவருடைய ஃபார்ம் மாறாது. ஆவியா இருந்தார், ஆவியா தான் இருந்தார். யார் ஆவியா இருந்தாங்க? பிதா ஆவியா இருந்தார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியா இருந்தார். அடுத்து வெளித்தோற்றத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறக்கூடாத தன்மை அவர்களா இருந்தார்கள். ஆனா அந்த தன்மை அடுத்து உள்ள இருக்கிற கேரக்டர் சொல்றேன், திரும்ப சொல்றேன். வெளியில அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு ஆவியா இருந்தாங்க. ஆனா வெளியில ஆவியா இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஈக்குவல், சேம். அவருக்குள்ள உள்ள இருந்த குணாதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸ்கீமா, எஸ் டீச்சர் அருமையா போட்டிருக்கோம், SCHEMA, ரைட். உள்ளே இருந்தது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு நிறைய இருக்கு, செலக்டரா போய் எழுதி வச்சிருக்கேன். பொய் சொல்ல முடியாது. பிதாவாகிய தேவனுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல மாட்டார். நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பேஷண்ட் வருவாங்க, ரொம்ப டெத் கண்டிஷன்ல இருப்பாங்க, இன்னும் ஒரு மாசத்துல காலம் முடிஞ்சிடும். ஆனா சார் எனக்கு கொஞ்ச நாள் உயிரோட வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அட்டன்டெல்லாம் நீங்க சொல்லுங்க, சார் கேன்சர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது சார், நீங்க சொல்லிடாதீங்க கேன்சர் இருக்குன்னு சொல்லி நாங்களே ஆக்ட் பண்ணிடுவோம், ஒன்றும் இல்லாம அப்படின்னு சொல்லி. இது பொய்ங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இது மனித தன்மையில அந்த இடத்துல இருந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆகிப்போச்சு. நீங்க பாவமா நான் கேட்காதீங்க, அந்த தொழில் தர்மம் நான் சொல்லிக்கிறதா, ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க, ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, நாம அவரை பார்க்க முடியாது. காரணம் அவர் ஆவியா இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. தாவீது சொல்றாரு சங்கீதம் 139வது அதிகாரத்துல, வானத்துல நீங்க இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒளிஞ்சு எப்படியா நான் போக முடியும்? வானத்துல இருந்தாலும் நீங்க அங்க வந்துறீங்க, பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் நீங்க வந்துறீங்க.
ஆண்டவரே உமக்கு நாங்க மறைந்து வாழ முடியாது. நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கலாம், யாரும் பார்க்காத முடியும். ஆனா ஆண்டவரால் அப்படி கிடையாது. அவருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறார். எங்கும் வியாபித்திருந்த நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மார்பியாங்கிற ஃபார்ம்ல இருந்து ஸ்கீமாங்கிற ஃபார்ம்ல மாறும் பொழுது ஒரு குழந்தையாக பெத்லெஹேம்ல ஒரு மாட்டு துளத்துல பறக்கிறார். ஃபார்ம் மாறிடுச்சு. அவர் எப்படி இருந்தாரு? வசனத்தை நான் பார்ப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், தேவனுடைய ரூபமா இருந்தவர் எப்படி மாறிட்டாரு? ஒரு காணக்கூடிய தன்மையாக மாறிட்டார். இது அவருடைய அடுத்த தன்மை. மூணாவதாக அவருடைய கேரக்டர் தன்மை என்னன்னா, மறிக்க முடியாது. பிதா நித்தியத்தை சேர்ந்தவர், ஆல்பா ஒமேகா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தாரு. அப்படி இருந்தவரை அவரை குறித்து நம்ம நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க, 1வது அதிகாரம் 8வது. இது பிதாவுடைய ஒரு பல தன்மைகளை ஒரு தன்மை. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டப்படுறேன். இந்த மார்பா ஸ்கீமாங்கிறத விளக்குறதுக்கு சில காரியங்களை உங்களுக்கு காட்டுறேன். 8வது இருக்கிற வரும் பிரசன்ட், இன்னைக்கு இருக்காரு. இருந்தவரும் பாஸ்ட், முந்தி இருந்தார். வருகிறவனும் இருக்க வருகிற அப்ப ஃபியூச்சர். நம்ம பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, பிரசன்ட் தான். நான் 1958 பிறந்தேன். அது மாதிரி கிடையாது. என்னைக்கு மறிப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு, சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் அப்படி, நான் ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம். ஆல்பா ஒமேகா என்ன அப்படின்னு, அது ஒரு கிரேக்க வார்த்தையில நம்ம A to Z. அதுபோல ஆதியும் அந்த மாதிரி ஆதி. அவங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, உலகம் உண்டாதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காணக்கூடாத உலகத்தை தான் நம்ம ஆதின பார்க்கணும். ஆனா இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, மரித்தார். அதுதான் மறிக்க முடியாத கடவுள் மறிக்கிறார். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 12, மரித்தேன் ஆகிலும் இதோ சதாகாலம் உயிரோடு. அப்ப எந்த தன்மையை அவர் இழந்தாரோ, ஸ்கீமாங்கிற ஒரு தன்மைக்கு வந்துட்டு திரும்பவும் மார்பாக்கு போயிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, திரும்ப சொல்றேன். மார்பாங்கிற ஒரு தன்மையிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருந்தார். இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காகவும் ஒரு மனிதனாக ஸ்கீமாங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு திரும்ப மரித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் மார்பாக்கு போயிட்டார். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஆண்டவர் சோத்திரம் சொல்லுங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கு. ஆமென். அப்படியே ஆகட்டும். அடுத்த ஒரு கருத்தை எக்ஸ்ட்ரா காட்டுகிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகளை எடுக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மார்பால இருந்து ஸ்கீமால வந்ததுக்கு காரணம் இதான், ஒரு பவர். அது என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ஆத்மா எல்லாம் நரகத்துக்கு போகுதோ அந்த ஆத்மாக்கள் பரலோகத்திற்கு போறதுக்காண்டி போய் எதற்காக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு கேள்வி போட்டிருக்கார். அதற்கு விடையை கண்டுபிடிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். ரைட், ஸ்டாலினுடைய ஆன்சரை பார்ப்போமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 2, 3. சரி, இதுக்கு நான் விளக்க சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஸ்டாலின், சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு, ஆண்டவரை பொய் சொல்ல வச்சுட்டார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதைத்தான் ஸ்டாலின் பிடிச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய திட்டம் நிறைவேறணும், காட்ஸ் பிளான் நிறைவேறணும். ஆண்டோடைய திட்டம் என்னன்னா, சாமுவேல் எங்க போகணும்? ஈசாட்ட போகணும். ஈசாட்ட போய் என்ன சொல்ல வேண்டி இருக்குது? உன் பையனை என்ன செய்யணும், நான் ராஜாவாக்க போறேன்னு சொல்லி. இந்த இடத்துல போய் சேர்றதுக்கு யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? சவுல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப சவுலுக்கும் நம்முடைய பவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பவுலுடைய வாழ்க்கையில கண்டுக்கிட்டே மாட்டாங்க. எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். ஸ்டாலின், இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆண்டோடைய தன்மையை புரியும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவளில் ஒன்றை நான் குறித்து காலப்படேன், என் பிராணனை நான் அருமையாய் எண்ணேன்.
எனக்கு உயிர் மேல எல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிறார். ஏன் உயிர் மேல கவலை இல்லைங்கிறார்னா, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ண இந்த ஊழியத்தை நிறைவேற்றும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரணத்து மேல நிச்சயம் இருக்குது. யாருக்கு? சவுல், அந்த மாதிரி பவுல். ஆனா இந்த சவுலுக்கு பயந்துட்டு இருக்கிற சாமுவேலுக்கு உயிர் மேல ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரத்துல 2வது அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, காலை பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன்னு சொல்லு. இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணுங்கிறது முக்கியமான காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மரணத்தை குறித்து நிச்சயம் கிடையாது. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு, பலி செலுத்துறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு பெரிய நிச்சயம் என்னன்னா, நம்ம எங்கிற கண்களை மூடும்போது பரலோகத்துல கண்களை திறப்போம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டார். பயம் கிடையாது மரணத்தை குறித்து. மரணமே உன் கூரங்கே, பாதளமே உன் ஜெயம் எங்கே. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு சோஸ்திரம். அதோட முடிச்சுட்டோம். ஆனா ஆண்டவரை பொய் சொல்ல வச்சுட்டார் போல தோணும். இது ஆழமான சத்தியத்தை தான் எனக்கு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சாமுவேல மாதிரி ஒரு பெரிய ஆளை நீங்க பார்க்க முடியாது. சாமுவேல் என்ன வார்த்தை சொன்னாலும் ஆண்டவர் கீழே விட மாட்டார், நடத்தி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட சாமுவேலுக்கே, நல்லா கேட்டுங்க, அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலுக்கே நிச்சயம் கிடையாது. நான் செத்தா நான் பரலோகம் போவேனா அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு அந்த நிச்சயம். அதுக்காண்டிதான் இந்த ஒரு கான்செப்டை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சரி, பல தன்மைகள்ல மரணம் கிடையாது கடவுள் பிதாவுக்கு கிடையாது. ஆனால் மாமிசத்துல வந்த ஸ்கீமால வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மரணம் இருந்துச்சு. ஆனா அந்த மரணத்தை ஜெயமா மாத்திட்டார். சரி, மறிக்க முடியாது. அது நித்தியத்தை சேர்ந்தவர்கள். நித்தியம், இந்த நித்தியத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது என்ன வாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்மள யார் சொல்லுங்க? அழியக்கூடியவர்கள். அந்த அழியக்கூடியவர்களுக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன். அந்த நித்திய ஜீவன்கிறத நமக்கு கொடுக்கிறவருக்கு என்ன இருக்கு? மரணம் கிடையாது. மரணம் இல்லாதவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். காரணம், நாமும் அவரை போல மாறணும். நம்முடைய தன்மை இப்ப இருக்கிறது ஸ்கீமாங்கிற தன்மையில இருக்கு. ஆனா அது எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பாக மாறணும். நாம் பரலோகத்துல போய் அவரோட கூட நித்தியத்தில் இருக்க போறோம். நம்ம அன்னைக்கு போகும்பொழுது நம்முடைய வெளி தோற்றமும் மாறும், உள்ளேயும் மாறி நம்மளை அங்க கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, 5வதாக அவருடைய மாறாத தன்மையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐயா 5வது அதிகாரத்துல தேவ தூதர்கள் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். பரிசுத்தர் 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 சொல்லி. ஆனா இந்த ஆண்டவருக்கு அந்த துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறாரு. அந்த துதி மாறுமா? மாறாது. ஆனா மாறும். துதி மாறும், துதிக்கிறவர்களும் மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம், இதுவரை தேவதூதர்கள் 6 செட்டை, 2 செட்டை வச்சு கண்களை மூடிக்கிறாங்க, 2 செட்டை வச்சு கால்களை மூடிக்கிறாங்க, 2 செட்டையில வச்சு பறந்துக்கிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவருக்கு கேட்டு போர் அடிச்சிருக்கும். என்னையா வாட்டர் ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்லிட்டு மாத்திரு. அதாவது துதி, அந்த துதிய மாத்த மாட்டாரு, துதிக்கிற மக்களை மாத்திடுறாரு. பாருங்க, வெளிப்படுத்துறது 7வது அதிகாரம் 9வது வசனம், எவேலுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாலும் ஜனங்களும், இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை பிடித்துக் கொண்டு தங்கள் கையில குருத்தொலை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்க சென்ட்ரல் நிக்கிறது ஆட்டுக்குட்டியான நிற்கிறார். ஏன் சென்ட்ரல் அவர் நிக்கிறாருன்னா, அவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யார் துதிக்கணும்? நம்ம துதிக்கணும். துவைந்து பாருங்க, 10வது வசனம், அவர்கள் மகா சப்தமிட்டு, அப்பா பரலோகமே ஒரு காலையில சத்தமா ஆண்டவரை துதிச்சு பாடல் பாருங்க. என் தம்பி சொல்றாரு அன்னைக்கு, இங்க மெயின் ரோட்ல ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவர் வீடு கட்டின உடனே அவர் சொல்றாரு, அவருக்கு நேரம் சரியில்லை, காலங்காத்தால சத்தத்துல அந்த அளவுக்கு தூக்கம் வராம ஆயிரும்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கிறதுல கிடையாது.
நம்ம இங்க துதிக்க துதிக்க தான் பரலோகத்திலே நம்ம துதிக்க முடியும். அவருக்காண்டி நம்ம சவுண்ட் எல்லாம் குறைக்க முடியாது. 11 வருஷம் பாருங்க. தூதர்கள் யாவரும், இந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று அவர்களும் தொழுது தேவனை தொழுது. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். இதுவரை துதி நடந்துட்டுச்சு. ஆமா, தேவதூதெல்லாம் நாம் துதிச்சுப்பாங்க. ஆனா இப்ப தேவதூதர்களும் நாமளும் சேர்ந்து இணைத்து துதிக்க போகிறோம். அப்ப மாறுமா மாறாதா? மாறுது, ஆனா மாற மாட்டேங்குது. துதி மாற மாட்டேங்குது. ஆனா துதியை என்ன வரும்னா இப்ப புதிய பாடல்கள்ல பாடணும். தேவதூதர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த தேவதூதர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பாடுறோம். இன்னைக்கு நான் ஒரு துதி பாடலாம் நான் பாடுறேன். அந்த பாடலை நான் எங்க இருந்து பாடுறேன்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுறேன். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவே நாமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தூதனை நேயமாய் தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் கேட்டா ரொம்ப போரிங்கா இருக்கும். ஒரு சாட்சி சொல்லுங்க. சாட்சினா கேவலமான சாட்சி. நான் இந்த துதி பாடலை பாடுற ஒருத்தர் இந்த கமெண்ட் போட்டார், சார் தயவு செய்து இங்க பாடாதீங்க சார், கேட்க முடியல சார். கேட்க முடியல. நான் சொன்னேன், 2 காரியத்துக்காக நான் பாடுறேன். ஒண்ணு, நான் ஒரு மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பிரசனம் என்ன, நம்முடைய தேவன் துதியின் மத்தியில வாசிக்கிறேன். நான் ஒரு பாடலை பாடுறேன். பாடிட்டு அடுத்து என்னுடைய ஒரு சுயநலமும் இதுக்குள்ள உட்காந்துட்டு, என்னுடைய வயது 67 வயசாயிடுச்சு. நான் மிக வயதான ஆள். இப்போ என்னுடைய பிரெயின் ஸ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு டெர்மினாலஜி. வயசாக 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 நம்முடைய பிரெயின் சுருங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அல்சீமர்ஸ் அப்படின்னு ஒரு நோய். அல்சீமர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெமரி போயிட்டு. இந்த மெமரி போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த பாடல்கள் அடிகளை எனக்கு 4 அடினா 4 அடி அதே ஆடல நான் பாடுறேன். இது என்னுடைய சுயநலம் இருக்கு. அப்ப இங்க நம்ம துதிக்க 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 தேவதூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் இப்போ பாடுறேன். அதாவது இதுல ஒரு ப்ரொஃபஷனல் பாடுறதுக்கும் நான் பாடுறதுக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் வித்தியாசம் இருக்கும். ஆனா அந்த தேவதூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் பாடுற பாடலுக்கு ஈக்குவலாக அவங்க மியூசிக் போடுவாங்க. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிற வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரத்துல பாருங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கூட்டம் பாடுது. வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 11 வசனம். தூதர்கள் யாவர் எல்லாரும் சிங்காசனத்துக்கு மூப்பர்களுக்கும் 4 ஜீவன்களுக்கும் சொல்லுறது, சிங்காசனத்துக்கு முகம் போர் விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென். இது என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம பாடுறோம், அவங்களுக்கு சேர்ந்து பாடுறாங்க. இது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், ஒரு சிலர் ரொம்ப 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 லேட்டா வந்திருக்கீங்க, அவங்களும் சத்தியத்தை கற்றுக்கலாம். நம்ம எந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தது. இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ரூபமாக இருக்கிறதுக்கு 2 கிரேக்க வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். முதல் மார்பா, MORPHE. ஸ்டாலின் நீங்களா எழுதிக்கலாம். MORPHE ஃபார்ம், வெளித்தோற்றம். வெளித்தோற்றம் மாறவே மாறாது. டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு கிருமியை நாங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்து, இந்த செல் இப்படி இருந்தா அது டியூபர்குலோசிஸ் தான், அது சந்தேகம் இல்லை. இது மார்பா. எத்தனை வருஷமாக எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அந்த டியூபர்குலோசிஸ் வெளித்தோற்றம் மாறாது. அதுபோல நம்முடைய தேவனுடைய மாறாத தன்மை நம்ம காட்டுறவங்களுக்கு அதான் மார்பா. 2வது ஒரு கிரேக்க வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஸ்கீமா. SCHEMA. ஸ்கீமா. ஸ்கீமா தான் மாறக்கூடியது. மாறக்கூடியது ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறக்குது, கையாட்டுது, தவழுது, வளருது, பெரிய ஆளாகுது. கொஞ்ச நாளாக வயசு கூடுவது, திரும்பி ஓல்டாகுது. இது மாறக்கூடிய தன்மை. இந்த 2யுமே வெளித்தோற்றத்தையும் உள்தோற்றத்தையும் உங்களுக்கு காமிச்சு. இந்த மாறும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய தன்மையில ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய தன்மை, அதாவது நான் சொன்ன மார்பா. கொலேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசனம். கொலேசியர் 1
15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அதரிசனம் காணக்கூடாத மனது. எஸ், 76 வயதிலையும் அடிப்படலாமல் தூக்குவாங்க. அதனாலதான் ஸ்டாலினை அங்க ரட்சித்தாலும் நான் நினைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15 அவர். எந்த அவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 அவர், அதே அவர் தேவனுடைய ரூபமாகிறது. தேவனுடைய ரூபம்னா அதரிசனமானவர், காண முடியாது. அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். தற்சொரூபம்னா இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தைனா ஐகான். ஐகான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய லெட்டர் பட்டக்கும் டாக்டர் சுஜித் அலெக்சாண்டர், என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 36649, அதை அடிச்சு வந்துடும். இன்னொன்னு அடிங்க, மாறாது, அதே மாதிரி தான். எத்தனை அடிச்சாலும் அது அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவர். அதரிசனமான தேவனுடைய அடுத்தவங்க 16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா எல்லாம் அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறீங்கன்னா, பரலோகத்தில் உள்ளவை பூலோகத்தில் உள்ளவை, காணப்படுகிறது காணப்படாது. காணப்படுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பாக்குறீங்க, இந்த பில்டிங்கை பாக்குறீங்க, பின்னாடி எத்தனையோ காரியங்கள் இங்க பாக்குறீங்க, இதெல்லாம் காணக்கூடியது. காணப்படாதவைகள் சொன்னவங்களுக்கு மைக்ரோஸ்கோப், அதுக்குள்ள எத்தனையோ ஒரு பாக்டீரியா இருக்கு. பாக்டீரியாலையும் லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கு. ஒரு பாக்டீரியா ஏரோபிக் அப்படின்றாங்க, இன்னொன்னு அனோரோபிக்ங்கிறாங்க. ஏரோபிக் அனோரோபிக் அப்படின்னா, ஒன்னு ஆக்சிஜன் இருந்தா தான் வாழும், இன்னொன்னு ஆக்சிஜன் கொடுத்தா செத்து. ஏகப்பட்டது. நம்ம குடலுக்குள்ள எத்தனையோ பாக்டீரியா இருக்கு. அதெல்லாம் நல்ல பாக்டீரியா இருக்கு. ஒரு தயிர் இருக்கு, பாலை தயிரா மாத்துறதுக்கு பாக்டீரியா தேவை. அந்த பாக்டீரியா இருந்தா தான் தயிரா மாறும். இப்படி ஏகப்பட்ட இருக்குது. அதெல்லாம் காணக்கூடாதவைகள். ரைட், காணக்கூடாதுன்னு பாருங்க. சகல வஸ்துக்கள், சகல வஸ்துக்கள்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணல. அத்தனை அவர் உண்டு பண்ணியிருக்காரு. அந்த உண்டு பண்ணினவருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே நம்மளோட கூட இருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா. வேத வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மன கண்களை திறந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.